அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கணேமுள்ள சஞ்சீவ விவகாரம் சிசிடி போலீஸ் பரிசோதகரின் கோரிக்கை நீதிமன்றால் நிராகரிப்பு என்பது இன்றைய செய்தியாக இருக்கிறது. தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிட கோரி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் தாக்கல் செய்த மனுவை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று நிராகரித்தார். கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணையை தடுக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் 100 மில்லியன் ரூபாய் இந்த விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக கூறி இணையதளத்தில் பரவி வரும் வீடியோ தொடர்பாக தான் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி இந்த முன்பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் வால்பலகி மகேஷ் மதுசங்க இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவதை தடுக்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் இந்திக லொகுஹெட்டி பணம் பெற்றுள்ளதாக கூறி கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மைய நாளொன்றில் சாலியாடி என்ற சமூக ஊடக தளத்தில் ஒரு காணொளி பரப்பப்பட்டதாகவும் அது தொடர்பில் தன்னை கைது செய்ய முயற்சிக்கப்படுவதாகவும் மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த சம்பவத்தில் இரண்டாவது மனுவின் இரண்டாவது பிரதிவாதியாக மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே சம்பவம் தொடர்பாக முறையான விசாரணை அல்லது வாக்குமூலம் கூட பெறாமல் தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பது நியாயமற்ற செயல் என்றும் அத்தகைய கைது தனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதோடு மன உளைச்சலுக்கு உள்ளாகும் என சுட்டிக்காட்டி பிணை கோரினார். சம்பவம் தொடர்பாக மனுதாரரை கைது செய்ய தற்போது எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றில் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு மனுதாரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நீதவான் நிராகரித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.